நம்ம இப்போ வரைக்கும் தினந்தோறும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டிவி, ஓடிடி, யூடியூப்னு பார்த்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுற பல்வேறு என்டர்டெய்னிங்கான கமர்ஷியல் ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவர் ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி. இவருடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கே பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் நாட்டாமை பூவே உனக்காக ஜில்லா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 99 ஃபிலிம்ஸ் வந்து இவர் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் தமிழில் ரொம்ப முக்கியமான படைப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லை, தமிழில் நிறைய புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. சொல்லப்போனால் ஒரு சிங்கிள் ஹேண்டட் ப்ரொடியூசராக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக 99 ஃபிலிம்ஸை இவர் ஒரே ஆளாக தயாரிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு சிறப்பான பெருமையும் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான். நேற்று ராஜஸ்தானில் இருக்கிற உதய்பூரில் இவர் காரில் போயிட்டு இருந்திருக்கிறாரு. காரில் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்தில் இவரோட உயிரிமே பிரிஞ்சிருக்குது. நமக்கு இத்தனை வருஷமாக நிறைய என்டர்டெய்னிங்கான ஃபிலிம்ஸ் கொடுத்தவரை பற்றி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜீவா பேசிகிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 லாங்குவேஜஸில் கிட்டத்தட்ட 35 புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின பெருமை ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு வந்து இருக்கு. நம்ம இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் கல்ட் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் கொண்டாடுற கே.எஸ். ரவிக்குமார், விக்ரமன், பேரரசு, எழில் அப்படின்ற மாதிரி நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினதும் ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். இவர் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜுவல்லரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் வெஞ்சருக்குள்ள இவர் வந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலையாளம் சினிமாவில் தான் இவர் முதல்ல ப்ரொடியூசராகவும் இருந்தார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், மெகா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், சூப்பர் குட் கம்பைன்ஸ் அப்படின்ற மாதிரி வெவ்வேறு ப்ரொடக்ஷன் பெயரில் வெவ்வேறு மொழிகளில் படங்களையுமே இவர் தயாரிச்சிருக்கிறாரு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தமிழில் முதல்ல வெளிவந்த திரைப்படம் புது வசந்தம். முரளி நடிப்பில் உருவான இந்த படத்தை விக்ரமன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. விக்ரமன் இயக்குனராக அறிமுகமான திரைப்படமும் இதுதான். இந்த படத்தில் வர சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட ஒரு ப்ரொடக்ஷன் லோகோவை டிசைன் பண்ணதுமே விக்ரமன் அவர்கள் தான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் சசி இயக்கத்தில் வெளிவந்த சொல்லாமலை திரைப்படம் பெரிய அளவில் ஹிட் அடிச்சது. தமிழில் பெரிய அளவில் ஹிட் அடிச்சதுக்கப்புறம் தெலுங்குல வெங்கடேஷ் ட்விங்க்லிங் கண்ணா வச்சு சீனோ அப்படின்ற டைட்டில் ரீமேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியில கோவிந்தா ராணி முகர்ஜி வச்சு பியார் திவானகே ஓத்தாகே அப்படின்ற ஒரு டைட்டிலையுமே ரீமேக் பண்ணாரு. இன்ன வரைக்கும் இவர் இந்தியில ப்ரொடியூஸ் பண்ண ஒரே திரைப்படமும் இதுதான். தமிழ்ல சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 50வது திரைப்படம் வந்து ஆசையாய். இந்த படத்துல தான் அவரோட சன் ஜீவா வந்து ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரவி மரியா அவர்கள். நம்ம இன்னைக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ்ல இவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பூவே உனக்காக, லவ் டுடே, துல்லாதமனமும் துல்லும், ஷாஜகான், திருப்பாச்சி, ஜில்லா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு மொத்தம் 6 திரைப்படங்களை ஆர்பி சௌத்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. விஜய்க்கு மட்டும் இல்ல, சரத்குமாருக்கும் நிறைய முக்கியமான படங்களை அவரோட கரியர்ல ப்ரொடியூஸ் பண்ணது ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். புரியாத புதிர், சேரன் பாண்டியன், ஊர் மரியாதை, கேப்டன், நாட்டாமை, சூரியவம்சம், விண்ணுக்கும் மண்ணுக்கும், சிம்மராசி, மாயி அப்படின்ற மாதிரி சரத்குமாரோட முக்கியமான திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணதுமே ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். தமிழ்ல தனுஷ் நடிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்த பொல்லாதவன் திரைப்படத்தை கன்னடத்திலுமே இவர் தயாரிச்சார். யோகேஷ் மேக்னாராஜ் வச்சு கன்னடத்துல இந்த படத்தை வந்து இவர் ரீமேக் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டேட் அவார்ட்ஸ், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் நிறைய விருதுகள் வாங்கின ஆர்பி சௌத்ரி ப்ரொடக்ஷன்ல இருந்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மாரிசன். இப்போ மகுடம் திரைப்படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. சிங்கிள் ஹேண்டட் ப்ரொடியூசராக கிட்டத்தட்ட தமிழில் 99 ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண இவருக்கு ரஜினி கமலை ஹீரோவை வச்சு இது வரைக்கும் படம் ப்ரொடியூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் எஸ்பிஎம் டைரக்ஷனில் ரஜினி நடிச்சிருந்த அடுத்த வருஷ திரைப்படத்தை இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. தமிழில் அவன் இன்றைக்கும் கல்ஃப் கமர்ஷியல் டைரக்டர்ஸ்னு கொண்டாடுற நிறைய முக்கியமான இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினது ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். நடிகர் விஷால் இயக்குனராக அறிமுகமாகிற திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். அந்த திரைப்படம் இப்போ அண்டர் ப்ராசஸில் இருந்துட்டு இருக்கு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் 99 படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட 100th ஃபிலிமை வந்து விஜய் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையை அவங்க ஏற்கனவே நிறைய மேடைகளையுமே தெரிவிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரியாக இருக்கட்டும், நடிகர் ஜீவாவாக இருக்கட்டும், இந்த ஒரு ஆசையை வெளிப்படையாக நிறைய மேடைகள்லையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான பேச்சுவார்த்தையை அவங்க நடத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு நகர்ந்ததுனால இந்த ஒரு ஆசை இப்போ நடக்காமல் போயிடுச்சு. என்னுடைய படத்தில் எப்பயுமே கதை தான் ஹீரோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்புவார். அதனால தான் இத்தனை வருஷம் சிங்கிள் ஹேண்டட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இத்தனை சக்ஸஸ்ஃபுல் படங்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இவர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய ப்ரொடியூசர்ஸுக்கும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு. அந்த வெற்றிடம் யாராலும் நிரப்பப்பட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம்.